ஒரு காதல். நான் உண்மையை தாண்டி சொல்றேன். அப்படியா? ஹே வா 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 வந்துட்டான். நான் சொன்னேன் நம்ம ஸ்கூலோட சூப்பர் ஹீரோ வந்துட்டான். ஹே இவன் பேக் பாரு. இந்த பேக் எங்கடா வாங்குன? ஏதோ ரோட்டு ஓரத்துல இருந்து குப்பை தொட்டில இருந்து பொறுக்கிட்டு வந்த மாதிரி இருக்குடா. என்னடா பாக்குற? குப்பை தொட்டில இருந்தானே எடுத்த? இல்லையா? ஓ அந்த பழைய பொருள்லாம் விற்பாங்களே சந்தையில, அந்த சந்தையில இருந்து வாங்குனியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷர்ட்டை எங்க வாங்கியிருப்பாருன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். சரியா சொல்றவங்க இந்த விலை மதிப்பில்லாத சட்டைய பரிசா எடுத்துக்கலாம். சார், இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு ஏன் சார் இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க? ஜெயக்குமார், இதெல்லாம் நான் அந்த கேஸை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்ச முதல் 2 நாள்லயே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இது எல்லாம் தாண்டி சில இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் சார்? சர்வாவோட இடம். அதான் போய் பார்த்தோமே சார், அங்கதான் அவன் இல்லையே. ஜெயக்குமார், அது சரோஜாவோட இடம். ஆனா சர்வா இப்ப எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா அவனுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, போலீஸ் இப்ப அவனை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. சோ நிச்சயம் அவன் தனக்குன்னு ஒரு தங்கும் இடத்தை இந்நேரம் ரெடி பண்ணிருக்கணும். அந்த இடத்த பத்தின இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், அப்போ கையில் அவன் அங்கதான் வச்சிருப்பான்னு சொல்ல வரீங்களா? கையில மட்டும் இல்ல, மற்ற குழந்தைங்களோட நிலையும் அங்கதான் முடிவு பண்ணப்பட்டிருக்கும். Excuse me, sir. Sir. Welcome, young man. She is 2021-22 SI training Miss Kayal. Am I right? Yes, sir. Please take your seat. Thank you, sir. நீங்களும் உட்காருங்கம்மா. தேங்க்யூ சார். நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னு உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். ஆனா நான் இதை ரொம்ப தீவிர யோசனைக்கு பிறகுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இதுக்கான எல்லா அனுமதியையும் நான் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் கிட்ட வாங்கிட்டு தான் உங்களை இங்க கூப்பிட்டுருக்கேன். நான் உங்களை பர்டிகுலரா செலக்ட் பண்ணினதுக்கு எதுக்குங்கிறத அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ பிரசன்டேஷனை இப்ப பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலாம். 1 செகண்ட். பாருங்க. மத்த பொண்ணுங்களையும் உங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானே பார்க்கணும். அதை விட்டு இப்படி குட்டி கிட்டின்னு கூப்பிடுறதுதான் உங்க ஊர் வழக்கமா? இப்படிதான் உங்க ஊர் தலைவர் சொல்லி கொடுத்தாரா? சரிமா தாயே, நான் சொன்னது வேணா தப்பா இருக்கலாம். இப்ப நீ சரியா சொல்லு. இவன் யாரு? உன்னோட பாய் ஃப்ரெண்டா, லவ்வரா? ரெண்டும் இல்ல.
மாப்பிள அவ தான் உன்னை கலாய்ச்சிட்டு இருக்கானா? நீ அவள்கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்க? இந்த முகர கட்டைய பார்த்தாலே தெரியல. இவன் இந்த பொண்ணை தள்ளிட்டு தாண்டா வந்திருக்கான். ஏய், வார்த்தை அளந்து பேசுங்க. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சாரிப்பா, நான் ஸ்கேல் எடுத்துட்டு வரல, அதனால அளந்துலாம் பேச முடியாது. அப்புறம் உன் முகர கட்டையிலையும் எழுதி ஒட்டல, அதனால நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அத நீனே சொல்லிட. யார் இந்த பொண்ணு? உன்னோட லவரா? இல்ல பொண்டாட்டி சரியில்லைங்கிறதுக்காக ஸ்டெப்னியா இவளை தள்ளிட்டு வந்திருக்கியா? இல்ல அண்ணன் தங்கச்சியா? நீயே சொல்லிடு ராசா. ஏச்சி. ஏய், ஏய், டேய், ஏய், டேய். நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேக்குறீங்களா? நானே சொல்றேன். அதைத்தானே ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லு, யார் நீங்க? நீங்க கேள்வியும் கேட்டுட்டு உங்க கண்ணுக்கு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் புருஷன் பொண்டாட்டியா இருப்பாங்கன்றது மட்டும் ஏன் தோணவே மாட்டேங்குது? புருஷன் பொண்டாட்டினா ஒண்ணு தாலி வெளியே தெரியணும், இல்ல நான் சொல்றேன் மச்சி, அவங்களுக்குள்ள கண்டிப்பா இப்ப ஊழல் தான் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. இப்ப கொஞ்சமா சமாதானம் இருக்காங்க. ஊருக்கு போய் சேரத்துக்குள்ள மொத்தமா சமாதானமாகி ஒருத்தர் மடியில ஒருத்தர் படுத்துக்கிட்டே போவாங்க. அம்மா கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி எடுத்து கொடுமா. இதை தரங்க, இந்தாங்க. ஐயோ பாத்துங்க, மெதுவா குடிங்க. போதுமா? போதும் போதுமா? போதும்ல? போதுமா. பத்து நிமிஷம் வண்டி நிற்கும், சாப்பிட்றவங்களாம் போய் சாப்பிட்டு வந்துருங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, வாடா. வேற இங்க வாங்க. மச்சான், யாராருக்கு என்னன்னு சொல்லுடா. சார் சொல்லுங்க சார். ஒரு செட்டு சப்பாத்தி, ஒரு பட்டர் நான், இதெல்லாம் இருக்குல்ல? இருக்கு. சரி, கொண்டு வந்துடும். சார், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நானே ஆர்டர் பண்ணிக்க எனக்கு தெரியும். ஏய், என்ன பண்ற? இல்ல, ஏதோ பாம் அடிச்ச மாதிரி இருந்தது. ஒன்னும் இல்ல, பல்பு வெடிச்சிருக்கு, அவ்வளவுதான். சரி, நான் கிளியர் பண்ணிடுறேன், நீ இங்கே இரு, இல்லைன்னா காலில் குத்திரும். மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல். அவனால நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மட்டும் இல்ல, ஃபாரஸ்ட் ஆட்கள் வரைக்கும் 20க்கு மேற்பட்டவங்க செத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நாமளும் சேர்ந்துடக்கூடாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு கயல், இந்த ஸ்டூபிட்க்கு நல்லா சொல்லிக் கொடு. நிஷா, அது வந்து நிறுத்து. எனக்கு நல்லாவே காது கேக்கும். அவர் சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ ஒன்னும் புதுசா பாடம் எடுக்க வேண்டாம். நீ எல்லாம் எத்தனை தடவை இந்த மாதிரி இவர்கிட்ட திட்டு வாங்கினாலும் திருந்த மாட்ட. அப்ப இந்த கவரை நீ ஏதாவது சேஃப்டியான இடம் பார்த்து போட்டுரு. ஏய், பிளடி நான்சென்ஸ், சீக்கிரம் அதை எடுத்துட்டு வா. எஸ் சார்.